இந்தியாவின் தென்கோடி முனையில் ஒரு நள்ளிரவில் ஒட்டுமொத்த நகரத்தையே கடல் அலைகள் விழுங்கிய கதையை நாம் கேட்டிருப்போம். அதுதான் தனுஷ்கோடி. ஆனால் 1964 புயலில் அந்த நகரம் அழிந்தது வெறும் இயற்கை சீற்றம்தானா, அல்லது அதற்கு பின்னால் மனித அறிவுக்கு எட்டாத ஏதோ ஒரு ஆன்மீக ரகசியம் மறைந்திருக்கிறதா? விண்வெளியிலிருந்து நாசா எடுத்த புகைப்படங்கள் ஒட்டுமொத்த உலகையும் உலுக்கியது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவே கடலுக்கு அடியில் துல்லியமாக அமைக்கப்பட்டிருக்கும் அந்த பிரம்மாண்ட பாலம், அது வெறும் பாறைகள் இல்லையா? இன்றும் தனுஷ்கோடி கடலில் சில குறிப்பிட்ட நாட்களில் ராம் என்று எழுதப்பட்ட கற்கள் மிதப்பதாக மீனவர்கள் கூறுவது உண்மையா? கடலுக்கு அடியில் மறைந்திருக்கும் ராமரின் பூமி, அதன் ஆழமான ரகசியங்களைத்தான் இந்த வீடியோவில் நாம் உடைக்கப் போகிறோம். நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க போகும் இடம் கிருஷ்ணரின் துவாரகையைப் போலவே மர்மங்கள் நிறைந்த கடலுக்குள் மறைந்த மற்றொரு புனித பூமி. அதுதான் தனுஷ்கோடி. இராமேஸ்வரத்திற்கு அருகில் இருக்கும் இந்த இடம் ஒரு காலத்தில் சாதாரண கிராமம் மட்டுமில்லை நண்பர்களே. அது ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்த ஒரு பிரம்மாண்ட நகரம், ஒரு மிகப்பெரிய வணிக மையம், ஆன்மீக புனித யாத்திரை தலம், இந்தியாவிடமிருந்து இலங்கைக்கு செல்லும் மிக முக்கிய வழித்தடம். ஆனால் இன்று அங்கே நகரமில்லை, அலைகள் சீரும் கடல் மட்டுமே இருக்கிறது. அதனடியில் புதைந்து கிடக்கும் நூற்றாண்டு கால வரலாற்றுடன் முதலில் தனுஷ்கோடி என்ற பெயரின் பின்னால் இருக்கும் அந்த ஆன்மீக அர்த்தத்தை பார்ப்போம். தனுஷ் என்றால் வில், கோடி என்றால் முனை அல்லது கடைசி எல்லை, அதாவது ராமர் தன் வில்லால் குறிக்காட்டிய இடம் என்பதால்தான் இந்த பகுதிக்கு தனுஷ்கோடி என்ற பெயரே வந்ததாக புராண மரபுகள் கூறுகின்றன. இந்தியாவின் தென்கிழக்கு எல்லைக்கு அருகில் இருக்கும் இந்த இடம் ஒரு விசித்திரமான இயற்கை அமைப்பை கொண்டது. இங்கே வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா ஆகிய 3 கடல்களும் ஒன்றாக சந்திக்கின்றன. அதனால்தான் இந்த பகுதி பல நூற்றாண்டுகளாக மிக முக்கியமான புனித இடமாக கருதப்பட்டது. ராமாயண காவியத்தின்படி ராமர் தன் மனைவி சீதையை மீட்பதற்காக இலங்கை செல்ல வேண்டியிருந்த போது அவர் தன் பிரம்மாண்ட வானர படைகளுடன் இந்த தனுஷ்கோடி பகுதியில்தான் தங்கியிருந்தார் என்று நம்பப்படுகிறது. நமது பல ஆன்மீக மரபுகள் உறுதியாக கூறுவது என்னவென்றால், இங்குதான் ராமர் கடல் தெய்வத்தை நோக்கி கடுமையான தவம் இருந்து வேண்டினார். இங்குதான் நளன் மற்றும் நீலன் தலைமையில் அந்த அதிசய பாலம் கட்டும் பணி தொடங்கியது. இங்கிருந்துதான் ஆஞ்சநேயர் முதலில் இலங்கைக்காக பறந்து புறப்பட்டார் என்பதாகும். இந்த அசைக்க முடியாத நம்பிக்கைகளால் தான் தனுஷ்கோடி மற்றும் இராமேஸ்வரம் இன்றும் கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு உலகிலேயே மிக புனிதமான இடமாக திகழ்கிறது. அது மட்டுமல்ல, சில பழமையான தமிழ் இலக்கியங்களிலும் கூட இந்த விசித்திரமான கடல் எல்லை பகுதி குறித்த குறிப்புகள் இருப்பதாக வரலாற்றாசிரியர்கள் ஆணித்தரமாக கூறுகின்றனர். ஆம், பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இது சாதாரணமாக கிடக்கவில்லை. பரபரப்பான ஒரு கடலோர நகரமாகவே இயங்கியது. இங்கிருந்து தினசரி இலங்கைக்கு மக்கள் தடையின்றி சென்றனர். வணிகப் பொருட்கள் கப்பல்கள் மூலம் அனுப்பப்பட்டன. பல்லாயிரக்கணக்கான புனித யாத்திரைகளும் தொடர்ந்து நடைபெற்றன. அந்த காலத்தில் தனுஷ்கோடி ஒட்டுமொத்த இந்தியாவின் மிக முக்கியமான மையப்புள்ளியாக இருந்தது. ஆனால் 1964 நடந்த அந்த ஒரேயொரு கொடூர இரவு இந்த வரலாற்று சிறப்புமிக்க நகரத்தின் தலையெழுத்தையே தலைகீழாக மாற்றிவிட்டது. அது டிசம்பர் மாதம். வங்காள விரிகுடாவில் திடீரென உருவான ஒரு மிகச் சக்தி வாய்ந்த கொடூர புயல் மெல்ல மெல்ல கரையை நோக்கி நகரத் தொடங்கியது. அந்த நேரத்தில் அங்கிருந்த அப்பாவி மக்கள் யாருக்கும் அதன் உண்மையான ஆபத்தோ விபரீதமோ புரியவில்லை. ஆனால் டிசம்பர் 22 இரவு கடல் தனது உக்கிரமான கோபத்தை காட்ட ஆரம்பித்தது. ராட்சத அலைகள், மரங்களை வேரோடு பிடுங்கும் பயங்கர காற்று, இருளில் மரண ஓலமாய் முழங்கிய கடல் சத்தம். அந்த இரவு தனுஷ்கோடியை முற்றிலும் சூழ்ந்து கொண்டது. சரியாக அதே நேரத்தில் பாம்பன் பாலத்திலிருந்து புறப்பட்ட ஒரு பயணிகள் ரயில் அலைகளின் சீற்றத்திற்கு நடுவே தனுஷ்கோடியை நோக்கி தண்டவாளத்தில் நகர்ந்து கொண்டிருந்தது. நேரில் பார்த்தவர்கள் மற்றும் வரலாற்று பதிவுகள் கூறுவதுபடி அடுத்த சில நிமிடங்களில் அந்த பிரம்மாண்ட ரயிலும் அதிலிருந்த நூற்றுக்கணக்கான அப்பாவி மக்களும் சுருண்டெழுந்த ராட்சத அலைகளால் அப்படியே கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டு சடலங்களாக அடித்துச் செல்லப்பட்டனர்.
மறுநாள் காலை உயிர் பிழைத்த சில மக்கள் பார்த்த காட்சி ஒட்டுமொத்த தேசத்தையும் உலுக்கியது, பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நேற்று வரை ஆரவாரத்தோடு மக்கள் வாழ்ந்த, வணிகம் செய்த ஒரு பூமி இன்று அப்படியே காணாமல் போயிருந்தது. வீடுகள் இல்லை, தெருக்கள் இல்லை, ரயில் நிலையம் முற்றிலும் சிதைந்து கிடந்தது. எங்கு பார்த்தாலும் கடல் மட்டுமே சூழ்ந்திருந்தது. இதனாலேயே பின்னர் அரசாங்கம் இந்த பகுதியை மனிதர்கள் வாழ தகுதியில்லாத பகுதி என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. ஆனால் இந்த கோரச் சம்பவத்தை ஆன்மீக பெரியோர்கள் சிலர் வெறும் இயற்கை பேரழிவாக மட்டும் பார்க்கவில்லை. பல ஆன்மீக நம்பிக்கைகள் என்ன கூறுகின்றன தெரியுமா? இந்த பகுதி அண்ட சராசரத்திலேயே மிகவும் புனிதமானது என்பதால் அது மனிதர்களின் கைகளில் சிக்காமல் காலத்தின் ஓட்டத்தில் கடலால் உள்வாங்கப்பட்டு இன்று வரை தெய்வீகமாக பாதுகாக்கப்படுகிறது என்பதாகும். சிலர் இந்த அதிசயத்தை அப்படியே கிருஷ்ணரின் துவாரகையுடன் ஒப்பிடுகின்றனர். எப்படி பகவான் கிருஷ்ணரின் துவாரகை நகரம் தன் கடமைகளை முடித்துவிட்டு கடலுக்குள் மறைந்ததோ, அதே போல ராமபிரானுடன் நேரடியாக தொடர்புடைய இந்த புனித பூமியும் கடலுக்குள் சென்றதாக நம்பப்படுகிறது. இவை நவீன வரலாற்று ஆதாரங்களால் முழுமையாக இன்னும் நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் இந்த நம்பிக்கைகள் இன்றும் லட்சக்கணக்கான மக்களின் மனதில் ஆழமாக பிரிக்க முடியாதபடி பதிந்துள்ளன. இப்போது இந்த வீடியோவின் மிக மர்மமான அறிவியல் பகுதிக்குள் போகலாம். கடலுக்குள் இன்று வரை உண்மையில் என்னதான் இருக்கிறது? பழைய கட்டடங்களா, மூழ்கிய நகரத்தின் சுவடுகளா, அல்லது நூற்றாண்டுகளாக மனித கண்களில் படாமல் மறைந்து கிடக்கும் புனித அடையாளங்களா? பல ஆண்டுகளாக சர்வதேச கடல் ஆய்வாளர்கள் இந்த கடற்பகுதியை தொடர்ந்து ஆராய்ந்து வருகின்றனர். நாசாவின் சில செயற்கைக்கோள் புகைப்படங்களிலும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் கடலுக்கு அடியில் துல்லியமாக ஒரு நீண்ட மணல் மற்றும் பாறைகளாலான விசித்திரமான கல் அமைப்பு தென்படுகிறது. இதைத்தான் உலகெங்கும் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் ராமசேது என்று அழைக்கின்றனர். சில மேற்கத்திய விஞ்ஞானிகள் இதை வெறும் இயற்கை அமைப்பு என கூறி கடந்து போகிறார்கள். ஆனால் மற்ற சில தீவிர ஆராய்ச்சியாளர்களோ இது இயற்கையாக உருவானது அல்ல, இதனடியில் பழைய மனித நாகரிகங்களின் செயல்பாடுகள் மற்றும் கட்டுமானங்களின் சுவடுகள் இருக்கலாம் என்றும் கருதுகின்றனர். ஆனால் இது குறித்த தெளிவான இறுதி முடிவு இன்று வரை எட்டப்படவில்லை. அதுவே இந்த இடத்தின் மர்மத்தை இன்னும் பல மடங்கு கூட்டுகிறது. அது மட்டுமா, இந்த சுற்றியுள்ள பகுதிகளில் தண்ணீரில் மிதக்கும் கற்கள் பற்றிய கதைகளும் உலக புகழ் பெற்றவை. ராமேஸ்வரத்தின் சில கோவில்களில் இன்றும் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ள இலகுவான பாறாங்கற்களை பல பக்தர்கள் ராமசேது பாலத்தின் கற்களோடு நேரடியாக தொடர்பு படுத்துகின்றனர். அவை இயற்பியல் விதிகளுக்கு மாறாக எப்படி தண்ணீரில் மிதக்கின்றன, அவை உண்மையில் எங்கிருந்து எப்படி வந்தவை என்பது குறித்து இன்றும் விஞ்ஞான உலகிற்குள் பல விவாதங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் இந்த கற்கள் இராமாயண நம்பிக்கைகளுடன் மக்களின் ஆன்மீக மனதில் ஆழமாக இணைந்துவிட்டன. மேலும் தலைமுறையாக இந்த கடலில் தொழில் செய்யும் உள்ளூர் மீனவர்கள் இந்த கடல் பகுதியை பற்றி இன்னும் சில சிலிர்க்க வைக்கும் மர்மமான விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். சில நேரங்களில் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் திடீரென கடல் ஓட்டத்தின் திசை பயங்கரமாக மாறிவிடும் என்றும், நவீன கருவிகளிருந்தும் திசை புரியாமல் படகுகள் திணறும் என்றும், வானிலை சில நொடிகளில் கணிக்க முடியாதபடி மாறும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். அதனால்தான் இந்த ஆழ்கடல் பகுதியை அவர்கள் சாதாரண கடலாக பார்க்காமல் மிகுந்த பயபக்தியுடனும் மரியாதையுடனும் பார்க்கிறார்கள். சில வரலாற்று ஆசிரியர்கள் கூறுவது போல தனுஷ்கோடி ஒரு காலத்தில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான மிக முக்கியமான கடல் இணைப்பாக ஒரு பாலமாக இருந்திருக்கலாம் என்பதாகும். அதனால் இது வெறும் ஆன்மீக புராண முக்கியத்துவம் கொண்ட இடம் மட்டுமல்ல நண்பர்களே, வரலாற்று ரீதியாகவும் நம் தேசத்தின் மிக முக்கியமான பகுதி. இன்று சிதைந்து போன தனுஷ்கோடிக்கு நேரில் செல்லும் பலரும் அங்கு ஒரு விசித்திரமான, விவரிக்க முடியாத அமைதியை உணர்கிறார்கள். ஒரு புறம் ஆக்ரோஷமான கடல், மற்றொரு புறம் காலத்தால் இடிந்து போன கட்டடங்கள், நடுவில் பறந்து விரிந்த மணல் பரப்பு. அந்த காட்சி நமக்கு ஒரு மறைந்த உலகத்தின் நினைவை அப்படியே கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறது. தனுஷ்கோடி இன்றும் ஆயிரக்கணக்கான மக்களின் கற்பனையையும் ஆன்மீக உணர்வுகளையும் தேடலையும் தூண்டிக்கொண்டே இருக்கிறது. ராமாயணம் வெறும் கதைதானா, அல்லது அதில் மறைந்திருக்கும் சில பிரம்மாண்ட உண்மைகள் இன்னும் முழுமையாக கண்டுபிடிக்கப்படவில்லையா?
இந்த கேள்விகளுக்கு இன்றும் யாரிடமும் தெளிவான பதில் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி. தனுஷ்கோடி இந்தியாவின் மிக மர்மமான புனிதமான இடங்களில் ஒன்றாக இன்றும் கம்பீரமாக தொடர்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்டில் தெரிவியுங்கள். இன்னும் இதுபோன்ற மறைக்கப்பட்ட ஆன்மீக வரலாறுகள், புராண மர்மங்கள் மற்றும் இந்தியாவின் அதிசயமான ஆன்மீக கதைகள் பற்றி தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது ஆன்மீக மாலை சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு ஆழமான மர்மத்துடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.